தினம் ஒரு மைல்கல், ஒரு கதை, ஒரு விடை, ஒரு கவிதை. தினம் தினம் ஆச்சரியங்களை அள்ளித் தருவதில் வாழ்க்கைக்கு நிகரானது வேறெதுவும் இல்லை. நமது வாழ்வில் நிகழும் நிகழ்வுகள் நமக்கு தரும் சுவாரஸ்யங்களை மிஞ்சி விடுவது அடுத்தவர் வாழ்வின் நிகழ்வுகள். நமது நிகழ்வுகளை ஆசை, வெறுப்பு, அச்சம், கோபம், ஏமாற்றம், மகிழ்ச்சி என பல கண்ணாடிகள் கொண்டு கவனிப்பதால் நிதர்சனத்தின் நிறம் நமக்கு மாறித்தான் தெரிகிறது. அடுத்தவர் வாழ்வை பார்க்கும் போது இந்த கண்ணாடிகளோடு பொறாமை, அழுக்காறு, அவா என இன்னும் கண்ணாடிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். எண்ணங்கள் வண்ணங்களோடு வந்தால் கவிதைக்கு அழகு. வாழ்க்கைக்கு நிதர்சனத்தின் நிஜ தரிசனத்திற்கு வண்ணக்கலவை தேவையா என்ன? நிதர்சனத்தின் இயல்பு இயல்பாய் இளங்கும் தருணம் வாழ்வு ஞானக்கலன் ஆகிவிடாதா? அனுபவம் அனுபூதி ஆகிவிடாதா? நிதர்சனத்தை தரிசிக்க இதோ எனது புது முயற்சி. கல்லில் தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு சிற்பி சிலையை கண்டெடுப்பது போல் கதைக்குள் இருக்கும் நிதர்சன விதையை கண்டெடுக்கும் முயற்சிதான் என்னுடையது. விதையை கண்டெடுத்தால் யார் மனதில் எல்லாம் விதைக்கிறேனோ அவங்கெல்லாம் கவிதையாய் அவர்கள் வாழ்வு மலராதோ? வாசிப்பு எனது நேசிப்புக்குரியது. நான் வாசித்ததில் சில கவிதைகள் இங்கே அலசப்படுகின்றன. உள்ளிருக்கும் விதை எனது கண்ணோட்டம். விதை வித்தாய் உமது நெஞ்சில் விழுந்தால் வித்தின் வளர்ச்சியாய் கவிதை ஒன்று உமது நெஞ்சில் அரங்கேறும். ஒரு கதை, ஒரு விதை, ஒரு கவிதை. எதை பற்றி முதலில் எழுதலாம் என எண்ணத் தொடங்கிய போது என்னை பற்றி எழுதேன் என என்னுடைய பென்சில் கேட்டுக்கொண்டது. சரி என்றேன். பென்சிலை வடிவமைத்து முடித்தவுடன் அதை உருவாக்கியவர் அதனிடம் கூறினார், நீ உன் வாழ்வில் பல அனுபவங்களுக்கு ஆட்பட நேரிடும். உன் மூளை மழுங்கிவிட்டால் கூர்த்தீட்டல் அவசியம் தேவைப்படும். உனது சிறப்பம்சமே நீ எதையேனும் தவறாக எழுதியதாக உணர்ந்தால் அதை திருத்த முடியும். நீ எதை எழுதிச் சென்றாலும் தாளில் உனது தடம் பதிந்திருக்கும். உனது பயன்பாட்டிற்கு அவசியமானது உனது வெளிப்புற அழகு அல்ல, உனது உள்ளிருக்கும் அழகுதான் உனக்கு பயன்மிகு அழகை நல்குகிறது. உன்னிடம் எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் உன்னை ஒருவர் கையில் ஒப்புவித்தால் அன்றி நீயாக எதையும் செய்ய இயலாது. எழுதுகோலின் இடத்தில் மாந்தரை வைத்து பார்த்தால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக தனித்துவம் வாய்ந்தவராக படைத்துள்ளார். நீதி நாளைக்கு.